அல்லாஹ் இடத்துல உதவி கேட்போம், அல்லாஹ் நிச்சயமா நம்மளை இதிலிருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பி அவர்கள் இறைவனிடத்தில் ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல காரியத்தை சொல்லி முறையிடுகிறார். அதுல ஒருத்தர் சொல்றார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறிய தந்தையுடைய மகள், சிறிய தந்தை மகள் பெரிய தந்தை மகள் தான் அரபு நாட்டில் முறை பண்ணுவாங்க. நம்ம மாமா மாமாவில முறை பண்ணுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அரபு நாட்டில் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா மகளை தான் என்ன செய்வாங்க, முறை பண்ணுவாங்க. அப்ப எனக்கு சின்ன பாப்பா மகள் ஒருத்தி இருந்தால் அவளை இவனுக்கு கல்யாணம் பிள்ளையோட இருக்கிறான், நான் அவளை தவறான முறையில அடைவதற்கு நான் பல முறை முயற்சி செய்தேன். அல்லாஹ் சொல்றாரு இதெல்லாம். அவர் தன்னுடைய உள்ள மாட்டிக்கிட்டவர் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டார், யாரெல்லாம் அந்த மாதிரி இருந்தா நான் அவளை ரொம்ப நேசிச்சேன், ரொம்ப விரும்பினேன், அவளை தவறான முறையில் அடைவதற்காக வேண்டி நான் வந்து ரொம்ப முயற்சிகள்லாம் எடுத்தேன், எதுக்கும் ஒத்து வரல. அவளுக்கே ஒரு பஞ்சம் வந்தது, அவளுக்கே ஒரு கஷ்டம் வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது. அந்த நேரத்தில் என்னை அவள் அணுகினாள், என்னுடைய உதவியை வேண்டி வந்தால் நான் அந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக அவளுடைய உடலை கேட்டேன். அவளும் சரி என்று இணங்கினால் நாங்கள் அந்த தவறான காரியத்தை செய்ய நெருங்குற நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால், என்ன சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க. உலகுனா வேற ஒண்ணு அவர்கிட்ட எந்த பலமும் கிடையாது, காசையும் கொடுத்தாச்சு, பொருளாதாரத்திலையும் கீழே இருக்கிறா, எந்த ஒரு சக்தியும் இல்ல, தனி வாய்ப்பு, என்ன சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டாங்க, அது இவளாக இணங்கி அங்க போயிருக்கிற அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, அவளுக்கு இறைவனுடைய அச்சம் வந்து அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க என்று ஒரு வார்த்தை தான் சொன்னால், அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல வேகமாக பதிந்து நான் நடுங்கி உடனே எழுந்து விட்டேன். நான் அந்த தப்பை செய்யல அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செய்தேன், உன்னுடைய அச்சம் மட்டும் இல்லை என்றால் அது இந்த காரியத்தை செய்வதிலிருந்து எனக்கு எந்த தடையும் இருக்கவில்லை, எந்த தடையும் இருக்கவில்லை. நினைத்தால் செய்திருக்க முடியும், பலாத்காரம் பண்ணி இருக்க முடியும், ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த ஒரு வார்த்தை என்னை அந்த தவறிலிருந்து மீட்டு விட்டது என்று அவர் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், முறையிடுகிறார். எனவே என்னை காப்பாத்து, இந்த இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், உனக்காகத்தான் அந்த தியாகத்தை நான் செஞ்சேன், உன்னுடைய அச்சம் இல்லாட்டி நான் நாசமா போயிருப்பேன் என்று அவர் சொன்ன உடனே அந்த பாறையிலே ஒரு பகுதி விலகுகிறது, ஒரு மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு வருகிறது. காற்று வெளிச்சம் வருமே தவிர ஆட்கள் அதன் வழியாக வெளியேற முடியாது, ஓரளவுக்கு உசுர் புழைச்சிக்கலாம் என்ற நிலைமைக்கு அவருக்கு பிறகு வருது. இது இறையச்ச துணை, இது ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது நீங்கள் இப்படி நடப்பீர்களேயானால் உங்களுக்கு இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். தொழுதால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, நோன்பு வைத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய உடலுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு தவறான முறையிலே அது கிடைக்க வழியும் ஏற்பட்டு கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நீங்கள் விலகிக் கொண்டீர்களேயானால் அப்பதான் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். இறைவனை பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் யாரோ அவனுடைய அந்த தகுதியோடவும் மதிப்போடவும் உங்கள் உள்ளத்தில் அவனுக்கு இடம் தந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்று சொன்னா இதெல்லாம் சடங்கு, இதெல்லாம் ஏன் ஊரை ஏமாத்துற வேஷம். இது இந்த தொழுகை, இந்த நோன்பு, இதெல்லாம் இந்த பண்பாட்டு நம்மள்ட்ட தரல என்று சொன்னா இதுல அல்லாஹ்வுக்கு என்னங்களை சந்தோஷம். நீங்க நெத்தியை கொண்டு வச்சோம்னா அல்லாஹ்வுடைய கிரேட் ஏறி போயிருமா? நீங்க ஒரு மாசம் நோன்பு வச்சோம்னா அல்லாஹ்வுடைய தரஜா கூடி போயிருமா? நோன்பை பத்தி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை பட்டம் போட்டு சாவடிக்கிறதுக்கா நோன்பு இல்ல. மல்லம் இதா கௌல சூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் வந்து நோன்பு வைத்துக் கொண்டு தீமையான செயல்களையும் பேச்சுக்களையும் விட்டு விலகவில்லை என்று சொன்னால் அவன் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ தப்பு செஞ்சுட்டே தான் இருப்ப, நீ திருந்தவே மாட்ட, உன்னுடைய செயலும் தப்பா தான் இருக்கும், உன்னுடைய பேச்சும் தப்பா தான் இருக்கும். ஆனா நோம்பு மட்டும் வைக்க வேண்டும் வச்சீங்கன்னா இது எவனுக்குடா தேவைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது எவனுக்கு தேவை இந்த நோம்பு? நீங்க திருந்தவே மாட்டி, நீங்க செய்யறபடி அந்நிய பெண்களை போய் கையை பிடிப்பீங்க, கண்ணடிப்பீங்க, அந்நிய ஆண்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, போன்ல பேசுவீங்க, அப்புறமா நோம்பு வைப்பீங்க. இந்த நோம்பு எவனுக்குடா வேணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த நோம்பு ஒண்ணு காணிக்க கொடுக்கல. நோன்பு வைத்துக் கொண்டு தீய செயல்களிலும் தீய பேச்சுகளில் இருந்து நீ விலகல் என்று சொன்ன அந்த நோம்பினால் சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நோம்பை கடமையாக்கி அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா லஅல்லக்கும் தத்தகூன்,
நோன்பு எதுக்கு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறுவதற்காகத்தான் நோன்பு. இந்த நோன்பு வந்து உண்டாக்கணுமா? நோன்புங்கிறது பசிச்சு இருக்கிறது அல்ல. நீ பசித்து இருந்த காரணத்தினால் என்ன உனக்கு படிப்பினை வரணும்னு கேட்டா, என்னுடைய இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி அந்த படிப்பினை வர? நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆமா பெண்ணும் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, யாரும் இல்ல. வீட்டுல மனைவி வெளியே போயிடுச்சு, புருஷன் வெளியே போயிட்டாரு, அப்பா அம்மா யாருமே இல்ல, கடைக்கு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் இருக்கிறீங்க. நோன்பு வீட்டுல சாப்பாடு இருக்குது, மத்தியானம் பசிக்குது, யாராவது சாப்பிடுவோமா? நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கிறது, பாக்குறதுக்கு யாருமே இல்ல, பசியா வேற இருக்கிறது, சிந்தை எவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு யாராவது சாப்பிடுவோமா? உங்க வாழ்க்கையில யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஆண் அப்படி சாப்பிட்டு பாரு, பெண்ணு சாப்பிட்டுப்பாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிடல? சாப்பிட்டா அவனுக்கு தெரியும், சாப்பிட்டா அவன் யாரு பார்க்கலவா? புருஷனுக்கு தெரியாம பொண்டாடி சாப்பிடலாம், பொண்டாடி தெரியாம புருஷன் சாப்பிடலாம், மாமியாருக்கு தெரியாம மருமகன் சாப்பிடலாம், மருமகனுக்கு தெரியாம மாமியார் சாப்பிடலாம், அக்கம்பத்துக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், யாரும் கண்டுபிடிக்கல. அப்பவே நோம்பு வேஷம் போட்டுக்கலாம், அப்படி சோறு வைக்க வேண்டியான நல்லா தின்னு விட்டு தலையை தொங்க விட்டு சரியா போச்சு, நோம்பு வச்சிருக்காங்க நினைச்சுக்குவாங்க. அப்ப இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு வந்து முடியும். உங்களை யாராவது இப்படி செய்வீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை ஒரு அறையில வச்சு சாப்பாடை வச்சுட்டு யாருமே பார்க்கலங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால், நோன்பு வைத்திருக்கிற உங்களில் ஒருவராவது அந்த உணவை எட்டி பார்ப்பீர்களா, தொட்டு பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன் பார்க்கலன்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் பார்க்கல? ஏன் இந்த நோன்பு வைத்திருக்கும் சாப்பிட பசிக்குதுல, உணவு இருக்குதுல பக்கத்துல, ஏன் நம்ம சாப்பிடல? அதை சிந்திச்சால இறைச்சம் வந்துடுங்க. ஏன் சாப்பிடவில்லை என்றால், நான் புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், பொண்டாட்டிக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், மாமியாருக்கு தெரியாம சாப்பிட முடியும், மருமகனுக்கு தெரியாம சாப்பிட முடியும், அண்ணன் தம்பிக்கு தெரியாம சாப்பிட முடியும், அல்லாஹ்வுக்கு தெரியாம சாப்பிட முடியாது. அதனால சாப்பிட நீங்க. நான் சாப்பிட்டா பார்ப்பான்ல, அப்ப நான் சாப்பிட்டால் அவன் பார்ப்பான் என்று உங்களுடைய அடிமனசில் இருக்கு பாருங்க, அதை உரம் போட்டு வளருங்க. இருக்கு, எல்லார் உள்ளத்திலும் இருக்கு, எல்லார் உள்ளத்திலையும் அல்லாஹ் பார்ப்பான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நோம்பு மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க. ஏன் அந்நிய பொம்பளைய கையை பிடிக்கும்போது பார்க்க மாட்டானா? தனியா பாட்டில் வாங்கிட்டு உள்ள வச்சு அடிக்குமா இல்ல பார்க்க மாட்டானா? நோம்பு முடிஞ்சவன நோம்பு நேரத்துல திங்கிறத மட்டும் பார்க்கிற அல்லாஹ் ரமலானுடைய அல்லாஹ். அவன் ரமலானுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் 11 மாசத்துக்கும் அல்லாஹ். பள்ளி வாசலுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் பள்ளி வாசலுக்கு வெளியிலேயும் அல்லாஹ். நம்ம என்ன செய்யறோம்? பள்ளிவாசல் பேசாத, பள்ளிவாசல் புறம் பேசாத, வெளியே பேசுறோமா? அப்ப பள்ளிவாசல் வேற புறம் பேசுனா பள்ளிவாசல் புறம் பேசக்கூடாது. சரி, பள்ளிவாசல் பேசக்கூடாது, வெளியே ஏன் பள்ளிவாசல் பேசக்கூடாது? அவன் பாக்குறதுனால. ஏங்க பள்ளிவாசல்ல பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது? ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் தானே, அவன் பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் தான் அவனுடைய பார்வை இருக்கா, இங்க இல்லையா? இப்ப இங்க பார்க்க மாட்டானா? அப்ப நம்ம எண்ணத்தை விளங்கல் என்று கேட்டா, எதற்காக இந்த அல்லாஹ் எல்லா வணக்கத்தையும் நோம்பு மட்டும் எல்லாம் சொல்லல, உங்களுக்கு கடமையாக்குன எல்லா வணக்கங்களுமே இதை உண்டாக்குறதுக்காக தான் என்று அல்லாஹ் சொல்றான். யா யுஹன்னாஸ், மனிதர்களே கூப்பிடுறான். உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். யா யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை படைத்திருக்கிறான அவனை வணங்குங்கள். எதற்கு வணங்க வேண்டும் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவுறதுக்கு தான் வணங்கணும். தண்ணியை குடிக்கிறோம், தாகம் தீர்வதற்கு தான் தண்ணி குடிக்கிறோம். தண்ணியை குடிச்சு தாகம் தீரலன்னா அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்கிறேன். தண்ணியை குடிக்கிறோம், அது நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். சோத்தை திங்கிறோம், நம்முடைய பசியை போக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் இந்த வணக்கத்தை தந்ததுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா, லஅல்லக்கும் தத்தகூன், நோம்புக்கு தான் சொல்றான். தொழுகைக்கு போறோம், தொழுகைக்கு போகும் பொழுது